எடுத்து யூனிவர்சிட்டி போகன்னு நினைக்கிற டைம்ல இந்த ஸ்கூல் மாணவி என்ற வகையில சந்தோஷம். உன்னதமான ஒரு பெருபேற்றை பெற்று சாதனை ஒன்றை படைத்திருக்கின்றது. 100% பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்ற மாணவிகளை நாங்க பிள்ளைக்கு பக்க பலமாக செய்ய வேண்டிய அத்தனையும் ஹப்பண்ட இடத்தை நிரப்பி அந்த பிள்ளை நான் கைட் பண்ணினேன். வீட்டுக்கு ஒரு பட்டதாரி என்ற அந்த மகுடத்தை அடிப்படையாக கொண்டு இது ஆரம்பிக்கப்பட்டு மாணவிகள் கூடுதலாக வெளியில் சென்று படிப்பதில் அவர்கள் சிரமங்களை நோக்கி கொண்டிருந்தார்கள். தரம் 11, 10, 9 படிக்கின்ற நன்றாக கற்கக்கூடிய மாணவிகள் இருக்கின்றார்கள். அந்த வறுமை கோட்டுக்கட்டில வாழ்றதால அவங்களுக்கு ஏனைய இடங்களுக்கு தூர பிரதேசங்களுக்கு தேடி சென்று அவங்களுக்குரிய அந்த சலுகைகளையோ கல்வியையோ பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை காணப்படுது. 12 மாணவிகள் பரீட்சைக்கு தோற்றி 12 மாணவிகளுமே சித்தி பெற்ற நிலையில் ஒரு மாணவி 3 A சித்திகளை பெற்றிருப்பதும் அது பாடசாலை வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாகும். அக்குரணை பங்கொல்லாமட கே லுக்மானியா மகாவித்யாலயத்தில் மிகச்சிறந்த சாதனை. 2024ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் அக்குரணை லுக்மானியா மகாவித்யாலய மாணவிகள் சிறப்பான பெறுபேறுகளை பெற்றுள்ளனர். பல்கலைக்கழக நுழைவில் அதிகமான மாணவிகள் தெரிவாகி பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இந்த வெற்றிகள் பாடசாலையின் கல்வி தரத்தையும் மாணவிகளின் கடின உழைப்பையும் புலப்படுத்துகின்றன. பங்கொல்லாமட லுக்மானியா மகாவித்யாலயத்துல உயர்தர பிரிவுல எடுத்து யூனிவர்சிட்டி போகன்னு நினைக்கிற டைம்ல இந்த ஸ்கூல் மாணவி என்ற வகையில சந்தோஷப்படுறேன். இந்த இடத்துல எனக்கு 1லேருந்து 13 வகையில படிச்சு தந்த ஆசிரியர்கள் ஏனைய நலன் விரும்புகள் எனக்கு ஒத்துழைப்பாக இருந்த எல்லாரையும் நினைவு கூறத்துல சந்தோஷப்படுறேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் உயர்தரத்துல கலை பிரிவுல படிச்சேன். BA எடுத்தேன். ஜியோகிராஃபி, தமிழ், இஸ்லாம் செஞ்சேன். அல்ஹம்துலில்லாஹ். பேராதனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இன்ஷா அல்லாஹ். லுக்மானியா மகாவித்யாலயம் கண்டி மாவட்டத்தில் கட்டுவசட்ட கல்வி வலயத்தில் அக்குரணை கோட்டத்தில் அமைந்துள்ள 1C பாடசாலை ஆகும். 275 மாணவர்கள் கல்வி கற்கின்ற அதே வேளையில் 22 ஆசிரியைகள். உண்மையில் வெளியான காப்போத்த உயர்தர பரீட்சையில் உன்னதமான ஒரு பெருபேற்றை பெற்று சாதனை ஒன்றை படைத்திருக்கின்றது. நாங்க 2020 கோவிட் காலத்துல நாங்க அட்வான்ஸ்ட் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் நாங்க ஆரம்பிச்சோம். ப்ரொஜெக்ட் கிளாஸாக நாங்க ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமை கொண்டு போனால் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில நாங்க 2023 ஆர்ட்ஸ ப்ரொஜெக்ட் கிளாஸாக ஆரம்பிச்சோம். ப்ரொஜெக்டுக்காக உதவி வழங்குவதற்கும் எங்களோட ஓல்ட் பாய்ஸ் கல்விக்காக உதவி செய்கின்ற அமைப்புகளும் உதவி செய்ததன் பலனாக நாங்கள் இம்முறை 2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில 100% பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்ற மாணவிகளை நாங்க வெற்றியை கண்டிருக்கின்றோம். 2024 12 மாணவிகள் எங்கள் பரீட்சைக்கு தோற்றி அந்த 12 மாணவிகளும் பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். ஸ்கூல் மேடம் உண்மையான பங்களிப்பை வழங்கினார். அதே போல அதிக வாய்க்கிற ரிசர்ச்சரும் ஃபுல் சப்போர்ட்டை தந்தா. எங்களோட ஸ்கூல்ல ப்ரொஜெக்ட் உருவாக்கி ஏலவலுக்காக கொண்டு போற ப்ரொஜெக்ட் டீச்சர்ஸும் எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாங்க தேவைக்கு ஏற்ப எங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல ஃபுல் சப்போர்ட்டையும் வழங்கி நாங்க அதே போல எங்களோட ஸ்கூல்ல இருக்கிற ஏனைய டீச்சர்ஸும் எங்களோட ப்ரொஜெக்டுக்கும் தான் எங்க ஏலவலுக்கும் தான் முழுமையான பங்களிப்பை தந்தாங்க. இந்த இடத்துல எனக்கு கிரேட் 1லேருந்து 13 வகையில படிச்ச டீச்சர்ஸ் நான் நினைவு கூறதுல அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்படுறேன். சப்போர்ட் ஆயிருந்தது. அதுல ரிசல்ட் தான் இது எல்லா பிள்ளைகளும் நல்ல நிலைமைக்கு வரதுக்கு காரணம். பிள்ளைகள் உங்களோட கூட படிச்சாங்க 13 பேர் நாங்க படிச்சோம். எல்லா பிள்ளைகளும் குவாலிஃபைடா? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் குவாலிஃபைட். இந்த பாடசாலையில ஆசிரியர் கடமையாற்றுது. எந்த மகளை போல எல்லா மாணவர்களையும் நான் கண்கூடாக இறக்கமா பார்க்கிறேன். அந்த கல்விங்கிற ஆயுதம் நீந்தண்டா எந்த சவாலையும் முறியடிக்கலாம் அடிக்கடி நான் உள்ள படிச்சுக்கிற சந்தர்ப்பம் கூட பேசி சரி நான் ஒவ்வொரு நிலையிலையும் உள்ளே மனம் தளர்ந்துடப்படாது என்று சொல்லிட்டு பிள்ளைக்கு பக்க பலமாக செய்ய வேண்டிய அத்தனையும் ஹப்பண்ட இடத்தை நிரப்பி அந்த பிள்ளை நான் கைட் பண்ணினேன். எங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸை வாரத்துக்கு எங்க முன்னாள் அதிபர் மேடம் முஸ்வத்துநிசா காதர் அவர்கள் உண்மையில எல்லா துறையிலையும் இதே ஊருங்கிற வகையில மாணவர்கள் விஷயத்திலையும் எல்லா நிலையிலும் எங்களுக்கு பக்க பலமாக அவர் செயற்பட்டார். அல்ஹம்துலில்லாஹ். எங்களோட ஊர் தனவந்தர்கள் அவங்க எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தந்தாங்க. எல்லா வகையிலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தாங்க. அல்லாஹ் அவங்களோட பொருளாதாரத்தையும் செல்வத்திலையும் பறக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த கட்டபஸ்தோட்ட வலயத்துல இருக்கிற பாடசாலைகள்ல கலைப்பிரிவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ற வகையில இந்த பங்கொல்லாமட லுக்மானியா மகாவித்யாலயத்துல இந்த ஏலவல் ஆர்ட்ஸ் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. பல சவால்களுக்கு மத்தியில நாங்க ஆரம்பிச்சாலும் ஊர்ல உள்ள பல சப்போர்ட்களாலும் ஆசிரியர்களோட அயராத முயற்சி மட்டும் இல்லாம எங்களோட பாடசாலை அதிபரோட முழுமையான ஒத்துழைப்போட இந்த ஆர்ட்ஸ் ப்ராஜெக்ட் சிறந்த ஒரு நிலையை கடைஞ்சிக்கிறத விட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். உயர்தர வகுப்புகள் 2020ஆம் ஆண்டில்
ஆரம்பிக்கப்பட்டு 22ஆம் ஆண்டு நடந்த அந்த பரீட்சையில் ஒரு மாணவி பல்கலைக்கழக அனுமதியை பெற்ற அதே வேளை 2024 எமது பாடசாலை வரலாற்று சாதனை ஒன்றை படைத்திருக்கின்றது. ஏஎல் ஆர்ட்ஸ் ப்ரொஜெக்ட் என்ற பெயரில் ஒரு திட்டம் ஒன்று அமுல்படுத்தப்பட்டது. அது பிரதானமாக மகுடமாக வீட்டுக்கொரு பட்டதாரி என்ற அந்த மகுடத்தை அடிப்படையாக கொண்டு இது ஆரம்பிக்கப்பட்டு அக்குரணையில் இருக்கின்ற உயர்தர கலைப்பிரிவு காணப்படுகின்ற பாடசாலைகளையும் இணைத்து முழு அக்குரணைக்குமான ஒரு செயற்திட்டமாக இது முன்னெடுக்கப்பட்டு அதனுடைய முதலாவது பெறுபேறாகத்தான் தற்போது வெளியாக இருக்கின்ற இந்த பெறுபேற்றை எனக்கு குறிப்பிட முடியும். எல்லாரும் எல்லா விஷயத்திலயும் சப்போர்ட் ஆயிருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு மட்டும் இல்லாம எங்க பெஸ்ட் எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து என் ஃப்ரெண்ட்ஸையும் நான் நினைவுபடுத்துறதுல சந்தோஷப்படுறேன். என்ன வீட்டு சூழல்னு சொல்ற டைம்ல என் தாய் வந்து எனக்கு முழுமையான பக்க பலமா இருந்தா, ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் மனம் தளர்ந்து போகாமறதுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தந்தா, எல்லா விஷயத்திலையும் படிச்சாதான் ஃபெஸ்ட்டுக்கு நிக்கலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எப்பயுமே நினைவூட்டி கொண்டே இருப்பா நான் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக. நான் மட்டும்தான் உமாக்கு புள்ள அல்ஹம்துலில்லாஹ் உமா டீச்சர் அவ அந்த ஜொப்ப வச்சுதான் என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிக்குவாங்க. அதிபர் ரிஸ்மி சார் அவர்கள் எங்கட இந்த நாங்க ஒரு கலைப்பிரிவு மாணவர்களுக்காக ஒரு செயற்திட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் அதுல ஒரு கமிட்டியை போட்டு ப்ரொஜெக்ட் டீம்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர்கள் உண்மையிலே அந்த அதிபரோட இணைந்து அயராத பாடுபட்டாங்க. அதுல வந்து இப்ப கிளாஸா செமினாரா ஒர்க் ஷாப்பா அப்படின்னு சொல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருடைய ஒத்துழைப்பும் வந்து முழு மூச்சாக எங்களுக்கு கிடைச்சிச்சு. நான் ஒரு பெற்றோர்ன்ற வகையில இந்த ஏனைய மாணவர்களும் எல்லா மாணவர்களும் எங்களுக்கு வந்து இந்த பரீட்சையில நல்ல சித்தி அடைஞ்சு பெறுபேறுகளை ஏற்படுத்தாண்டு அது போல எல்லா மாணவர்களும் பாடசாலை ஒழுக்காட்டு விதிகளுக்கு அமைய ஒற்றுமையாக செயற்பட்டதாலையும் பாடசாலையில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் இதுக்கு முழுமையான பங்களிப்பை தந்தாங்க. அந்த வகையில நான் நன்றி கடன் பட்டுகிறேன். அதே நேரத்துல இந்த ஆசிரியர் தொழிலை கொண்டு நான் என் பிள்ளைய வந்து இந்த வழிக்கு எடுத்தேன். இதே நேரத்துல எனக்கு கல்வி கற்று தந்த ஆசிரியர்களை நான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ற நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். ஒரு மாணவி 3A எடுத்திருக்கின்றார், இன்னொரு மாணவி 2AB, அடுத்த மாணவி A2B. இவ்வாறு நல்ல ரிசல்ட் செய்பவர்கள் எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். பங்களாமடை பொறுத்தவரையில மாணவிகள் கூடுதலாக வெளியில் சென்று படிப்பதில் அவர்கள் சிரமங்களை எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். வறுமை கோட்டு கீழ் வாழ்கின்ற பெற்றோர்களுடைய பிள்ளைகள் கிளாஸ்களுக்கு அனுப்ப முடியாத நிலை. இவ்வாறான ஒரு நிலையில தான் நாங்கள் அட்வான்ஸ்ல இங்க ஆர்ட்ஸ் பிரிவா ஆரம்பிச்சோம். இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு முன்னாள் அதிபர் என்ற வகையில நான் அதிபராக இருக்கும் போது நான் ஆரம்பித்தேன். நான் இந்த வருடம் ஓய்வு பெற்றிருக்கின்றேன். அந்த வகையில் நான் சொல்றேன், இந்த ப்ரொஜெக்டை நாங்க தொடர்ந்து செய்வதாக இருந்தால் எங்களுக்கு நிதி உதவிகள் நிறைய தேவைப்படுகின்றன. அந்த வகையில எங்களுக்கு எங்களுடைய பழைய மாணவர்கள், எங்களுடைய பழைய மாணவர்கள், அதே நேரம் தனவந்தர்கள், வேறு எங்களுடைய அக்குறையுடைய கல்விக்காக உதவி செய்கின்ற அமைப்புகள் எங்களை தொடர்ச்சியான ஒரு உதவியை செய்தால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல இதைவிட ஒரு நல்ல ஒரு பெருப்பேற்றை எங்களுக்கு எங்களுடைய மாணவர்கள் பெற்றுத் தருவார்கள். தரம் 11, 10, 9 படிக்கின்ற நன்றாக கற்கக்கூடிய மாணவிகள் இருக்கின்றார்கள். 3A என்ற ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்து எங்களோட பாடசாலைக்கும் ஆசிரியர்களுக்கும் வந்து சிறந்த ஒரு மதிப்பை பெற்று தந்த மாணவிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக் கொள்றேன். அதோட வந்து இந்த ப்ரொஜெக்ட் வந்து தொடர்ச்சியாக வந்து போகணும்னு சொல்றதுல வந்து எங்களுக்கு மிகவும் ஒரு ஆர்வத்தோட நாங்க செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த ப்ரொஜெக்ட் இன்னும் மென்மேலும் போறதுக்காக சொன்னா அந்த பங்கொல்லாமட பாடசாலையில, அதாவது பங்கொல்லாமட ஊர்ல லுக்மானியா மகா வித்தியாலயத்துல வந்து ஏலவல் வார மாணவர்கள் நிறைய கனவுகள் கற்பனைகளோட தான் இந்த பாடசாலைக்கு வராங்க. ஏண்டா இங்க இருக்கிற மாணவர்கள் பெரும்பாலும் அந்த வறுமை கோட்டுக்கீழ வாழ்றதால அவங்களுக்கு ஏனைய இடங்களுக்கு தூர பிரதேசங்களுக்கு தேடி சென்று அவங்களுக்குரிய அந்த சலுகைகளையோ கல்வியையோ பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை காணப்படுது. நான் கிளாஸஸ் வந்துட்டு போனாலும் ஸ்கூலுக்கு வந்துட்டு போனாலும் அதை வீட்டுல போயிட்டு மீட்டி படிக்கிறதுல நல்ல ட்ரை ஒன்று கொடுப்பேன். அதனால வந்து எப்ப எக்ஸாம் ஸ்கூல் எக்ஸாம் ஆயிக்கலும் ஃபைனல் எக்ஸாம் ஆயிக்கலும் அதுல எல்லாம் அந்த ரிவிஷன் செஞ்சு அது வந்து மனசுல நிற்கிற கூட அந்த டைம் குயிக்காண்டு எக்ஸாம் எழுதுற டைம்ல ஞாபகம் வந்தது. கல்வின்னு சொல்றது எங்களோட கையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம். நாங்க ஒவ்வொரு நாளும் படிச்சதை திருப்பி வீட்டுல போயிட்டு படிச்சோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அது எப்பவும் ஹெல்ப் ஆயிக்கும். கல்வின்னு சொல்ல சொத்து இருந்துச்சுன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு அவமானங்கள் இருந்தாலும் தலை நிமிர்ந்து நிக்கல. எல்லாரும் படிக்கிறேன்னு சொல்ல முயற்சி எடுத்து நல்ல நிலைமைக்கு வரணும் இன்ஷா அல்லாஹ். அனைவருடைய ஒத்துழைப்பாளையும் இந்த ப்ரொஜெக்ட் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து சென்று எங்களுடைய பங்குள்ளாமண்டு அதே நேரம் குறுபட மாணவிகள் வருகின்றார்கள், மல்கந்தனி பாடசாலை இந்த மாணவிகள் இவர்கள் எல்லோருக்கும் ஒரு
நல்ல ஒரு உந்து சக்தியாகவும் எதிர்காலத்துல எங்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் சென்று பட்டதாரிகளையும் அதே நேரத்துல காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சென்று ஆசிரியர்களையும் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு. எங்களுடைய இந்த ப்ராஜெக்டுக்கு மிகவும் முன்முறமாக ஈடுபட்டவர் எங்களுடைய அந்த ஏலெவல் வகுப்புக்கு பாடம் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள், அதிலும் விசேஷமாக அஷேக் MTM ரஃபீக் சார் அவர்கள், அதே நேரத்துல MT ஃபிசானா டீச்சர், ஹிஷானிய டீச்சர், இவர்களும் அதுக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருந்தார்கள். எதிர்வரும் காலங்களில் இன்ஷால்லா அவர்களுடைய ஒத்துழைப்புகளோட எங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை தொடர்ந்து செல்ல முடியும். 12 மாணவிகள் பரீட்சைக்கு தோற்றி 12 மாணவிகளுமே சித்தி பெற்ற நிலையில் ஒரு மாணவி 3 A சித்திகளை பெற்றிருப்பதும் அது பாடசாலை வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாகும். எங்களோட ஊரை நாங்க முன்னேற்றணும் அப்படின்னு சொன்னா மாணவர்களாகி நாங்க வந்து கல்வித்துறையை முன்னேற்றணும் அப்படின்னு சொன்னா நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தா மட்டும்தான் அது நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்துல பாடசாலையில கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற ஏனைய ஆசிரியர்களும் முழுமையான பங்களிப்பை வழங்கினாங்க. அவர்களுக்கும் இந்த ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா சொல்றேன். ஏலெவல் இந்த ஆர்ட் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் வந்து நல்ல ஒரு நிலைமையில வெற்றிகரமான பாதையில போகிறதுக்கு அக்குணையில இருக்கிற ADF நிறுவனம் வந்து முழுமையான பங்களிப்பை தந்துச்சு. அதன் பங்களிப்பின் விளைவாகத்தான் எங்களோட ஸ்கூல் நல்ல நிலைமைக்கு நாங்க இப்படி ஒரு ரிசர்ச் எடுக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவங்களோட பொருளாதாரத்துல பறக்கத் செய்யணும். ADF நிறுவனம் எங்களுக்கு வழங்கின ஒத்துழைப்புமாகவே எங்களோட பாடசாலையில கற்றுக்கொண்டிருக்கின்ற ஏனைய சக மாணவர்களுக்கும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்களை கேட்டுக்கொள்வேன். இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும்னு நம்புவேன். அந்த நிறுவனம் இன்னும் தங்களோட சேவைகளை வழங்குறதுக்கு அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுது. இதுக்கு பின்னணியாக உயர்தர செயற்திட்ட குழு ஒன்று நாங்கள் ஆரம்பித்தோம். அவர்கள் மிகவும் பக்கபலமாக இருந்து மாணவர்களுக்கு வழிகாட்டினார்கள். அதே போன்று வெளி மாவட்டங்களில் இருந்து பல ஆசிரியர்களை வரவழைத்து கருத்தரங்குகள், ஏனைய வழிகாட்டல் நிகழ்வுகள் எல்லாம் செய்தோம். எல்லாவற்றினுடைய பிரதிபலனாகத்தான் இந்த உயர்தர பரீட்சையின் பெருபேறு எமக்கு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு பெருபேராக, முதலாவது அந்த முயற்சியை 100% சித்தியை பெற்று தந்த பெருபேராக காணப்படுகின்றது. அதிபராக கடமையாற்றிய AM ஹிஸ்பி முகமது சார் அவர்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய அந்த தலைமைத்துவம் எங்கள் பாடசாலைக்கு ஒரு சிறந்ததாக அமைந்திருக்கின்றது. அவருக்கும் எங்களுடைய ஆசிரியர்களும் அதே நேரத்தில் எங்களுடைய பழைய மாணவர்கள், எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி குழு மற்றும் தனவந்தர்கள், இன்னும் எங்கள் பாடசாலைக்காக உதவி வழங்கி கொண்டிருக்கின்ற கல்வி சார்ந்த அமைப்புகளும் தொடர்ச்சியான உதவிகளையும் அவருக்கு ஒத்தாசைகள் வழங்கினார். இன்ஷா அல்லாஹ் எமது பாடசாலை ஒரு அக்குறையிலே ஒரு கலை பிரிவில் நல்ல பெறுபேர்களை பெறக்கூடிய ஒரு முதல் தர பாடசாலையாக அமையும். அந்த வகையிலும் இந்த முறையும் எங்களுடைய பாடசாலை வலய மட்டத்தில் ஆர்ட்ஸ் பிரிவில் 100% சித்திகளை பெற்று முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றது. அதே போல இது பிறகும் பல்கலைக்கழக அனுமதியிலே அனைத்து மாணவர்களும் பல்கலைக்கழக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த எங்களுடைய ப்ராஜெக்டை நாங்கள் சரியான முறையில வழிநடத்தி செல்வதன் ஊடாக இந்த அக்குருணையில ADF அமைப்பு எங்களுக்கு வந்து முழுமையான ஒத்துழைப்பை தந்தாங்க. எங்களோட தமிழ் பிரிவுக்கு பொறுப்பான வலய கல்வி பணிப்பாளர் ராஜிக் சார் அவருடைய முழுமையான ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனா நான் மாணவர்களுக்கு கூட சொல்ற மகளுக்கு அடிக்கடி சொல்லுவேன், நாங்க எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் கூட கல்வியின்றா மட்டும் நம்ம மகள் எங்களுக்கு உயர எழுந்து அடிக்கடி நான் ஊட்டி வளர்த்தேன் எங்க பிள்ளைய. அன்றைக்கு நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு புரியாக நினைக்கிறேன். எல்லா பிள்ளையும் ஒரே நிலையில் குவாலிஃபைட் ஆகி ஒற்றுமையா செயற்பட்டு உண்மையிலே நாங்க நினைக்கணும் ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளுக்கான கல்விக்காக வந்து இதுவா செய்யணும். எனவேதான் அவங்கள இந்த ஏலெவல் ஆர்ட்ஸ் ப்ராஜெக்ட் மூலம் வந்து அவங்களுக்கு முழுமையான சப்போர்ட்டை கொடுக்கணும்ன்றது எங்களோட அதாவது முதலாவது ஒரு முயற்சியாக இருந்துச்சு. அந்த வகையில இந்த நிவரும் மாணவர்களுக்கும் அவங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற வகையில அவங்களுக்குரிய இந்த ஏலெவல் ப்ராஜெக்ட் டீமுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கணும். மாணவிகள், ஆசிரியர்கள், பெற்றோரின் ஒற்றுமை மற்றும் அர்ப்பணிப்பின் விளைவாகவே இந்த சாதனைகள் சாத்தியமானதாகியுள்ளன என்பதனை காட்டுகின்றன.